ஒரு கொலைய பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாரு வேணாலும் கொலைகாரங்களா மாறலாம். ஆனா பண்ணுன கொலையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இந்த கதையில ஒரு லாயர் ஒருத்தர் இருக்காரு. இவரோட கிளையண்ட் எல்லாருமே பயங்கரமான கொலைகாரங்க, ஃபோர்ஜரி பண்ணவங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி அவரோட கிளையண்ட்டை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. சோ அப்படிதான் ஒரு கிளையண்ட் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவரு ஒரு கொலைய பண்ணிருக்காரு. அதுக்கு எல்லா ஆதாரங்களும் பக்காவா இருக்கு. இவரை எந்த ஒரு லாயர்னாலையும் காப்பாத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை. சோ அப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் நம்ம லாயர் கிட்ட வந்து, இங்க பாரு, என்ன நீ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அப்படி நீ என்ன காப்பாத்தாம நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன், என் ஆளுங்க உன் குடும்பத்தையே கொன்னுடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. சோ அவ்வளவுதான், லாயருக்கு வேற வழியே இல்ல, அந்த கேங்ஸ்டரை காப்பாத்தியே ஆகணும். ஆனா எல்லா எவிடன்ஸும் அவருக்கு எதிரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில லாயர் என்ன பண்ணாரு, அந்த கேங்ஸ்டரை காப்பாத்தினாரா இல்லையான்றது தான் முழு கதையே. இது வந்து ஒரு சீரிஸ், சின்ன சின்னதா ஒரு 8 எபிசோட் இருக்கும். இந்த ஒரே வீடியோல நம்ம பாத்திரலாம். அதோட எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம மர்டர் மைண்ட்ஃபுல்லின்ற ஒரு ஜெர்மன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல இருக்கார்ல, இவரோட பேர் வந்து டைமல். இவர் ஒரு லாயர், பேருக்கு தான் லாயர். ஆனா ஆள் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? டெட் பாடிகளை கொண்டு போயிட்டு உரு தெரியாம அழிச்சு அங்க இருக்கிற ஆத்துல கரைச்சிடுறாரு ஆளு. சோ ஒரு குற்றத்தை பண்றவங்க மட்டும் குற்றவாளிகள் கிடையாது, அந்த குற்றம் பண்றவங்களுக்கு உடந்தையா இருக்கிறவங்களும் குற்றவாளிகள் தான். அந்த வகையில நம்ம டைமலும் லாயர்ன்றதை விடவே அவர் ஒரு கிரிமினல் தான் சொல்லணுமே. ஏன்னா அவரோட கிளையண்ட் எல்லாருமே ஃபோர்ஜரி பண்ணவங்க, திருட்டு பசங்க மட்டும்தான். சோ இப்போ கூட நம்ம லாயர் டைமல் வந்து அவரோட கிளையண்ட் கூட ஜட்ஜை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. ஜட்ஜும், லாயர் டைமல், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க கிளையண்ட் நகை கடைக்குள்ள போய் கன்னை வச்சு மிரட்டி நகைகளை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அலாரம் ஆன் ஆகி போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. சோ அதனால இவருக்கு பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஜட்ஜி சொல்ல, உடனே நம்ம டைமலும், சார் நான் கொஞ்சம் தெளிவா சொல்லட்டுமா, அவர் நகை கடையை கொள்ளையடிக்கணும்லாம் போகல சார். அவர் ஆசையா லவ் பண்ண கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கு ரிங் வேணும். அந்த ரிங்க வாங்குற அளவுக்கு காசு இவர்கிட்ட இல்ல சார். இந்த சொசைட்டி இவரை வாழ விடல, வேற வழி இல்லாம தான் கன் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் இது தப்பு தான் சார், ஆனா இவரால யாருமே பாதிக்கப்படல. ஆனா லாயர் டைமல், ஆல்ரெடி இவர் மேல கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு, இவன் ஒரு ரவுடி பையன் சார். ரவுடி பையனா ஆக்குனது இந்த சொசைட்டி சார். அப்படின்னா நீங்க எல்லாரையும் தான் சார் ஜெயில போடணும். என் கட்சிக்காரருடைய முகத்தை பாருங்க சார், பால் வடிகிற முகம் அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிக்கே என்னடா இவன் இப்படி உருட்டுறானேன்னு தோணுது. ஜட்ஜும், சரி தொலைஞ்சு போங்க, ஃபைனை மட்டும் கட்டு அப்படின்னு சொல்லி ஃபைனை வாங்கிட்டு பெயில்ல விடுறாரு அந்த ரவுடிய. அந்த ரவுடியும் வெளியே நம்ம லாயர் டைமலை பார்த்து, யோ உண்மையிலே நீ செம்ம லாயரையா, வேற லெவல் நின்னு பாராட்டி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா ஒரு கார் ஒன்னு வருது. நம்ம லாயர் டைமல் வந்து பெயில்ல எடுத்தாருல ஒரு ரவுடி, அந்த ரவுடிய அந்த கார்ல இருக்கிற ஒரு பெரிய பாஸ் கூட்டிட்டு போறாரு. அந்த பாஸோட பேரு தான் டிராகன், பயங்கரமான கேங்ஸ்டர். எங்க நம்ம லாயரும், சரி ஓகே வேலை முடிஞ்சதுன்னு வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இன்னைக்கு அவரோட பொண்ணோட பர்த்டே. அந்த பர்த்டேவையே மிஸ் பண்ணிட்டாரு. அதோட நம்ம லாயர் வந்து இந்த கிரிமினல்கள் கூடவே இருந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக டெட் பாடி எல்லாம் எரிச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி தலைக்குள்ள ஒரு பெரிய பிரஷர், அன்சைட்டி, பேனிக்னு எல்லாமே வந்து போச்சு. பாவம் அந்த குட்டி பொண்ணு தனியா கேக்க வெட்டிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லாயர் டைமலோட ஒய்ஃபும் வந்து, இங்க பாருங்க நீங்க பண்றது சரியில்லை, எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ்னு இதையே கட்டிக்கிட்டு அழுகாதீங்க, உங்க மைண்டுக்கு தேவை பீஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மேகசினை காட்டுறாங்க. அதுல வந்து இந்த மாதிரி குழப்பம் அடைஞ்ச மனசை தெளிவாக்குறதுக்காக ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எங்க பாரு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம டைமல் சொல்றாரு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எனக்காக ஒன்னும் மாற மாட்டீங்க, ஆனா நம்ம பொண்ணுக்காக தயவு செஞ்சு மாற ட்ரை பண்ணுங்கன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இவருக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா அவரோட பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கிக்கிட்டு மேல அவங்க ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம லாயர் டைமல் வந்து மத்த லாயர்ஸ் நிறைய பேர் இருக்கிற ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி போல, எல்லாருமே ஒன்னா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நம்ம லாயர் டைமலை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை. அதனாலே அவர் செமையா கடுப்பாகிறாரு, தனியா அவரோட டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம குடும்ப வாழ்க்கையும் இப்படி இருக்கு, ஆபீஸ்லயும் எவனும் நம்மள மதிக்க மாட்டான், இப்படியே போச்சு நான் என்ன பண்றதுன்னு போதுதான் டெஸ்க்ல ஒரு மேகசின் இருக்கு. அதை புரட்டி பார்க்கும்போது ஒருத்தருடைய போட்டோ இருக்கு. இவர் தான் ஒரு டாக்டர். எப்பேற்பட்ட குழப்பமான மனசையும் இவர் தெளிவாக்கிடுவாராம். ஒய்ஃபும் இவரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நமக்காக வேணாம், நம்ம பொண்ணுக்காக நம்ம அந்த டாக்டரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி டைமல் கிளம்புறாரு. அந்த டாக்டருடைய ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு, ஆனா டோரை யாரும் ஓபன் பண்ணவே இல்லை. நம்ம லாயரும் வெயிட் பண்றாரு. அவர் மண்டைக்குள்ள எல்லா விஷயங்களும் ஓடுது, டென்ஷன் ஆகுறாரு, திரும்பி பாக்குறாரு, போனை பாக்குறாரு, என்ன யாரும் வரலன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பும் போதுதான் டாக்டர் இப்ப டோரை ஓபன் பண்ணி, சார் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம லாயர் டைமலும், என்னாச்சு உங்களுக்கு, நான் காலிங் பெல் அடிச்சேன், வரத்துக்கு இவ்வளவு லேட்டா 5 நிமிஷமா வெயிட் பண்றேன், அந்த 5 நிமிஷமும் நான் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், உங்களால ஒழுங்கா வெயிட் பண்ண கூட முடியல, உங்க மூளையில 1008 விஷயங்கள் வந்து நீங்க குழப்பத்துல இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே நம்ம லாயர் டைமலும், எல்லாருமே அப்படிதானே பண்ணுவாங்க, சரி நான் என்ன பண்ணிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, முத தடவை காலிங் பெல் அடிச்ச உடனே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைனா இன்னொரு தடவை நீங்க அடிச்சிருக்கணும், இல்ல நீங்க
வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள எதுவும் ஓடக்கூடாது, எல்லாமே பிளாங்கா இருக்கணும். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். நான் என்னென்னமோ நினைச்சேன் என் குழந்தைய பத்தி, கிளையண்ட்டை பத்தி. இனிமே நீங்க அந்த மாதிரி நினைக்க கூடாது. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அமைதியை நீங்க உருவாக்கணும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம லாயரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எப்படி பிரீத் பண்ணணும், எப்படி மனசை காம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இப்படியே ஒரு 12 வாரத்துக்கு நீங்க வாங்க, உங்க லைஃபே டோட்டலா மாறிடும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இவரும் தினமும் வர ஆரம்பிக்கிறாரு. இவரை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. லாயர் வந்துட்டு அவரோட பொண்ணு கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்காரு. ஸோ அப்படியே அவரோட பொண்ணை கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது டிராகன் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்றாரு. சொல்லுங்க டிராகன், அதோட என் பொண்ணு என் கூட தான் இருக்கா, நீங்க பேசத்த அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஓ அப்படியா, நீ வேற, அது ஒரு முக்கியமான விஷயம், ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட அந்த குட்டி பொண்ணு, வா ஐஸ்கிரீமா, என்னப்பா அது? அது வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் அதுதான் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஐஸ்கிரீம் அப்படின்னா டிராகன் ஒரு ப்ராப்ளத்துல இருக்காரு, நம்ம லாயர் தான் சரி பண்ணணும். ஸோ வேகமா இவரு டிராகனை பார்க்க போகணும், கூட பொண்ணு வேற இருக்காங்க, சரின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ டிராகன் வந்து லாயருடைய ஆஃபீஸ்ல தான் வந்திருக்காரு போல. இவரும் ஆஃபீஸ்க்கு தான் போறாரு. ஆனா ஆஃபீஸ்க்கு வெளியவே கேமரா வச்சுக்கிட்டு சில பேர்லாம் இருக்காங்க. நம்ம லாயர் டைமலுக்கு எதுவும் புரியல, நேரா ஒரு ஆஃபீஸ்க்கு போறாரு. குழந்தைய ஒரு லாயர் கிட்ட விட்டுட்டு இவரு டிராகனை பாக்குறாரு. என்ன டிராகன், என்ன ஆச்சு, நேரடியா நீங்களே வந்திருக்கீங்க, உங்க ஆளுங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க டிராகனும் அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு தான் ப்ராப்ளம். நான் ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணிட்டேன். அட கொலை பண்றதுலாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி எவ்வளவு கொலை பண்ணிருப்பீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா மத்த கொலைகள்லாம் நான் தான் பண்ணனான்னு யாருக்கும் தெரியாது, ஆனா இதுல எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னா புரியல. உடனே டிராகனும் ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அதுல இந்த டிராகனு ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அப்படியே கொடூரமா வராரு. அப்ப பஸ்ல இருக்கிற நிறைய பசங்கலாம் போன்ல வீடியோவாவே எடுத்து வச்சிருக்காங்க. அவரு கொலை பண்ணிட்டு அப்படியே போவாருன்னு பார்த்தா வீடியோ எடுக்கிற பசங்க கிட்டலாம் வந்து ஒழுங்கு மரியாதையா வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு இந்த பசங்களையும் மிரட்டி இருக்காரு. எல்லாமே வீடியோல வந்து சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம லாயர் டைமலும் பார்த்துட்டு, சரி ஓகே நான் என்ன பண்ணணும், நீ தான்டா என் லாயர், நீ தான் என்ன காப்பாத்தணும், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, நான் என்னதான் லாயரா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, எல்லாரையும் மிரட்டி இருக்கீங்கன்னு வீடியோ ஆதாரமே இருக்கு, இதெல்லாம் மீறி உங்களை காப்பாத்துறது கடவுளால கூட முடியாது. நான் வரும்போது கூட கீழே கேமரா வச்சுக்கிட்டு சில பேர் இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இங்க வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, வெளியே போனாலே உங்களை லபக்குன்னு பிடிச்சிருவாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல டிராகன் கடுப்பாகி அப்படியே நம்ம லாயர் டைமல பிடிச்சு, இங்க பாரு நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னா நீயும் தான் ஆபத்துல இருக்க, நீ மட்டும் கிடையாது உன் பொண்ணும் ஆபத்துல தான் இருக்கா, பார்க்கிங்ல உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வந்த கார்லயே என்ன பத்திரமா வெளியே கூட்டிட்டு போ, இல்லன்னு வச்சுக்கியேன் உன் குடும்பமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போக நம்ம லாயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே அந்த இடத்தை அமைதியாக்குறாரு, மூச்சு பயிற்சி பண்றாரு. டக்குன்னு அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி வெளியே வந்து அவர் பொண்ணு கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு லிஃப்ட்ல பார்க்கிங்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம லாயர் அவரோட பொண்ணுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு பொண்ணை ஓரமா நிப்பாட்டிட்டு இவரு பார்க்கிங் லாட்ல இருக்கிற டிராகன் கிட்ட வந்து பேசுறாரு. ஸோ டிராகன் வந்து நம்ம லாயருடைய கார் டிக்கிக்குள்ள ஏறிக்கிறாரு. அவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லாயரும் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி காரை ஓட்டிக்கிட்டு போகலான்னு பொழுது அங்க ஒரு போலீஸ் வராரு. என்ன லாயர் சார், அவ்வளவு வேகமா எங்க போறீங்க? நான் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க காரை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா? சார் நான் லாயர்ன்றத மறந்துட்டீங்களா? சும்மா போய்கிட்டு இருக்கிற ஒரு காரை நிப்பாட்டி உங்களால சர்ச் பண்ண முடியாது. போலீஸும் அது எனக்கும் தெரியும் சார். சரி உங்க கிளையண்ட் அந்த டிராகன், அவரை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், அவரை பாத்தீங்களா? பார்த்தனே, தோ டிக்கிக்குள்ள தான் இருக்காரு. அட விளையாடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் சிரிக்கிறாரு. ஆனா லாயர் உண்மையா தான் சொல்றாரு அப்படின்னு இவருக்கு தெரியல. எங்க பாருங்க சார், டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் என் பொண்ணு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல போலீஸும் விட்டுறாரு. காரை ஓட்டிட்டு இவர் கிளம்பி போறாரு. சோ அப்பதான் அந்த டிராகனுடைய கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கிற ஒரு லேடி டிடெக்டிவ் ஒருத்தங்க, அவங்க நம்ம லாயர் டைமலுக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க பாரு டைமல், நாங்க டிராகனை தேடுற விஷயம் உனக்கு தெரியும், இப்போ நீ எங்க போய்கிட்டு இருக்க? அட நான் எங்க போனா என்ன, நீ ஃப்ரெண்டா பேசுறியா பேசு, இந்த டிடெக்டிவ் புத்தி எல்லாம் காட்டாத, நான் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஆல்ரெடி ஒரு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், உங்களுக்கு டிராகனை தானே பிடிக்கணும், என்ன இல்லையே, போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டு அவரு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த டிராகனுக்கு ஒரு லேக் ஹவுஸ் இருக்கும், அங்க போய் காரை நிப்பாட்டுறாரு. நம்ம லாயரோட பொண்ணுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், சூப்பர்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம லாயர் சந்தோஷமா இருக்க முடியாது, ஏன்னா டிக்கில தான் அந்த டிராகன் இருக்காரு, கேங்ஸ்டரு. ஆனா அப்பதான் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரு, எப்பவுமே உங்ககிட்ட ரெண்டு வழி இருக்கும், அதுல ஒரு வழி பிரச்சனைக்கான வழி, அந்த வழியை நீ தேர்ந்தெடுத்தனா பிரச்சனை மட்டும் தான் நடக்கும். ஆனா இதுவே இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்தனா நீ நிம்மதியா உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம லாயரும் யோசிக்கிறாரு. இப்ப டிக்கியை திறந்து விட்டோம்னா இவன் வெளியே வருவான், இவனை காப்பாத்துறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவான், நம்ம நிம்மதியே போயிடும். ஆனா இதுவே நம்ம பொண்ணு கூட ஜாலியா
விளையாண்டா சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த டிராகனை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு டிக்கிக்குள்ள இருக்கிற டிராகனை திறந்து விடாம டிக்கிக்குள்ளேயே வச்சுட்டு அதுவும் காரை வெயில்ல நிப்பாட்டிட்டு லாயர் அவரோட பொண்ணு கூட ஜாலியா விளையாடுறாரு. ஈவினிங் டைமே ஆயிடுது. பொண்ணை தூங்க வச்சுட்டு இவர் அப்படியே ஓரமா லேக் கிட்ட இருக்கும் பொழுது அங்க போட்ல யாரோ ஒருத்தவங்க போறாங்க. லாயரை பார்த்து தாத்தா காட்டுறாங்க, பதிலுக்கு இவரும் ஹாய் அப்படின்னு தாத்தா காட்டுறாரு. சோ அதுக்கப்புறமா நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாளா ஆகுது. அவரோட பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு வரும்பொழுது அந்த பொண்ணும் என்னப்பா காருக்குள்ள ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்ல இப்பதான் இவருக்கு ஞாபகமே வருது. ஐயோ ஐயோ டிராகனை டிக்கிக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணுமே, நம்ம ஓபன் பண்ணாததுனால உள்ளேயே இருந்து செத்து போயிட்டான் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ ஸ்மெல் அதிகமா வரக்கூடாதுன்னு விண்டோவெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டே அவரு வீட்டுக்கும் வர ஆரம்பிக்கிறாரு. வர வழியில நம்ம லாயருக்கு அந்த டிராகனுடைய அடியாட்கள் எல்லோருமே மெசேஜுக்கு மேல மெசேஜ் பண்றாங்க. எதுக்குமே இவர் ரிப்ளை பண்ணாம வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க ஒய்ஃபும் என்ன பாப்பா அப்பா கூட என்ஜாய் பண்ணியா? ஆமாமா அப்பா என்ன லேக் ஹவுஸ் கூட்டிட்டு போனாரு, ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஒய்ஃபுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முன்ன மாதிரி இல்ல லாயர், குடும்பத்து கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதனால இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு ஒய்ஃப் உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படியாவது டிக்கிக்குள்ள இருக்கிற டிராகனுடைய உடம்பை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்தா அங்க டிராகனுடைய ஆட்கள் வராங்க. அதுலயும் முக்கியமா டோனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. லாயர் உனக்கு எவ்வளவு கால் பண்றது எவ்வளவு மெசேஜ் பண்றது ரிப்ளை பண்ண மாட்டேன், அது வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன பிஸியா இருந்தாலும் நீ ரிப்ளை பண்ணிருக்கணும். சரி டிராகன் எங்க? அவர் வந்து பத்திரமா ஒரு இடத்துல இருக்காரு, அதான் எங்கன்னு கேட்டேன். இங்க பாருங்க அவரை போலீஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களா, அந்த இடத்த வந்து என்ன தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அவர் சேஃபா இருந்தா எங்களுக்கு போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்ப வித்தியாசமா ஏதோ ஒரு ஸ்மெல் வரத்த அந்த டோனி புரிஞ்சுக்கிறாரு. என்ன ஸ்மெல் அது, உன் கார் டிக்கில இருந்து வருது அப்படின்னு பக்கத்துல போக நம்ம லாயர் டைமலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து பார்பிக்யூ வாங்கி டிக்கிலேயே வச்சுட்டேன்னா ஹீட்ல அப்படியே வெந்து குக் ஆயிடுச்சு போல, உனக்கு வேணா சொல்லு டிக்கியை ஓபன் பண்ற ஒன்னு எடுத்துட்டு போறியா? இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு டோனியும் அவரோட ஆளுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம லாயர் டைமல் அவரோட வேலையவே காட்டுறாரு. கார் டிக்கிக்குள்ள இருந்து இறந்து போன நிலைமையில அந்த டிராகனுடைய உடம்ப வெளியே எடுத்து வேற வழியே இல்ல இந்த உடம்ப உரு தெரியாம அழிக்கணும். சோ துண்டு துண்டா அவரோட உடம்ப வெட்டி லேக்கு கிட்ட யாருமே இல்லாத நேரத்துல இந்த மரத்தெல்லாம் அரைச்சி தூளாக்குற அந்த மிஷின்குள்ள போட்டு அந்த உடம்பையே அரைச்சி தண்ணில கரைக்கிறாரு. சோ இதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஆனா அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த கேங்ஸ்டர் டிராகன் வந்து இறந்து போயிட்டாருன்ற விஷயம் இவருக்கு மட்டும் தான் தெரியும். இவர் உயிரோட தான் இருக்காருன்னு மத்த எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக அந்த டிராகனுடைய கட்டை விரலை கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஏன்னா டிராகனுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். சோ கட்டை விரலை எடுத்துக்கிறாரு. அதோட அந்த டிராகன் வந்துட்டு ஒரு மோதிரம் போட்டிருக்காரு, ரொம்ப ஃபேமஸான மோதிரம். அதை பார்த்தாலே டிராகனோடதுன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ கையை அரைக்கும் பொழுது அந்த மோதிரம் சிக்கிச்சுன்னா மிஷினே போயிடும்ல. அதனால அந்த ரிங்கை எடுக்கலான்னு ட்ரை பண்றாரு, எடுக்கவே முடியல. சரி ஓகே இந்த விரலையும் கட் பண்ணி எடுத்து போன்னு மோதிர விரலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த லேடி டிடெக்டிவ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு போட்டோ வருது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா டிராகனுடைய லேக் ஹவுஸ்ல நம்ம லாயர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கையை தாட்டா காட்டுறாரு. போட்ல ஒரு ஆளு தாட்டா காட்டியிருப்பார்ல, ஆக்சுவலா அவரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் தான், நைஸா போட்டோ எடுத்திருக்காரு. சோ டிராகனுடைய லேக் ஹவுஸ்ல இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் வருது. எங்க நம்ம லாயரும் டிராகனுடைய மொத்த உடம்பையும் அழிச்சிட்டாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிறது கை நாட்டுக்காக யூஸ் பண்ற டிராகனுடைய கட்டை விரல் அப்புறம் ரிங் இருக்கிற அந்த மோதிர விரல், அவ்வளவுதான். ஆனா திடீர்னு ஒரு காக்கா வருமா, அது டிராகனுடைய மோதிர விரலை தூக்கிக்கிட்டு பறந்து போகுது. இவரு பதறாரு, ஏ காக்கா நின்னு தொலை அப்படின்னு கத்துறாரு. ஏன்னா அந்த விரல் அது எங்கேயாவது கொண்டு போய் போட்டு அந்த விரலை ரிங்கோட பாத்துட்டாங்கன்னா அது டிராகனோடதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவருக்கு தான் ஆப்பு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு முழிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம லாயர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ரவுடிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாருல, பெயில்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த ரவுடி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி யாரோ வந்து அந்த ரவுடியை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. சோ அது யாரு என்னன்னு தெரியல. லைட்டா கதை பாஸ்டுக்கு போகுது. விரல காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மீதி இருக்கிற அந்த டிராகனுடைய கட்ட விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லாயர் வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த கட்ட விரலை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு. ஏன்னா வெளியே வச்சா அது சீக்கிரமாவே அழுகி போயிடும். அப்புறம் நம்ம லாயர் வந்து நேரா ஒரு வேலை செய்யற இடத்துக்கு போகும்பொழுது அந்த ரவுடி கிட்ட இருந்து கால் வருது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு என்ன இந்த இடத்துல வந்து மீட் பண்ணு அப்படின்னு அந்த ரவுடி சொல்றாரு. சோ லாயரும் காலை கட் பண்ணிட்டு நேரா வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்க ரிசப்ஷன் லேடி, தம்பி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போப்பா உனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்த்தா இந்த கம்பெனியோட 3 பார்ட்னர்ஸ் அவங்க நம்ம லாயரை பார்த்து நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்ல இவரு பயந்து போறாரு. ஐயோ டிராகனை பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமோ? சார் நீங்க என்ன சொல்றீங்க புரியல எனக்கு. உன் பொண்ணை நீ ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கா, இது ஆபீஸா இல்ல பிளே கிரவுண்டா அப்படின்னு சொல்ல, அட அவ்வளவுதான்
விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் சிரிக்கிறாரு. ஏய் டைமல், நாங்க என்ன ஜோக்கா சொன்னோம், சிரிக்கிற நீனு? இனிமே நீங்க வேலையே செய்யக்கூடாது, உனக்கு வேலை கிடையாது, கிளம்பு. சோ லாயரும் ஒரு பிளான் போடுறாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, உங்க கம்பெனியோட கிளையண்ட் அந்த டிராகன், அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஆதாரம் எல்லாம் பக்காவா இருக்கு, குழந்தைங்க எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க, அந்த வீடியோலயும் போயிட்டு மிரட்டி இருக்கான். இப்ப அந்த டிராகனை வந்து போலீஸ் தேடுறாங்க. ஒருவேளை அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், டிராகனுக்காக நம்ம எவ்வளவு இல்லீகலான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவானா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா நான் தான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறது கிடையாது, நீங்க தான் இந்த ஆபீஸோட ஓனர்ஸ், உங்களை தான் தூக்கி கொண்டு போய் கும்மி அடிப்பாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வருது. சோ லாயர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுங்க, டிராகன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், டிராகனுக்காக நம்ம பண்ண விஷயங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு டிராகனே கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டை என்னால கொண்டு வர முடியும், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல, அவங்களும் நம்ம லாயர் டைமல் கிட்ட சரி ஓகே, நீ பண்ணதெல்லாம் நாங்க மன்னிச்சிடுறோம், சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம லாயரும் ஜாலியா கிளம்பி போறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்கே டிராகனுடைய கட்டை விரல். நேரா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அந்த கட்டை விரல் ஃப்ரிட்ஜ்ல இருந்தும் லைட்டா அழுகிற மாதிரி இருக்கு. அதனால அந்த கட்டை விரல்ல மோல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெல்லுல எல்லாம் போட்டு மோல்டையும் எடுக்கிறாரு. இதுக்கு மேல அந்த கட்டை விரல் மாதிரி எவ்வளவு கட்டை விரல வேணாலும் இவரால உருவாக்க முடியும். ஒரிஜினல் கட்டை விரல் வந்து ஃப்ரிட்ஜ்லயே கொஞ்சம் அழுகி போன நிலைமையில இருக்கு. இவர் மோல்டு பண்ணி உருவாக்கின அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ல கைநாட்டியும் வைக்கிறாரு. பக்காவா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அந்த ரவுடி கால் பண்ணிருப்பாருல, நாளைக்கு என்ன வந்து மீட் பண்ணுங்க, ஒரு முக்கியமான விஷயம்ட்டு. அதனால லாயரும் அந்த பிளேஸுக்கு போய் பார்த்தா அங்க போலீஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆளுங்க, டிடெக்டிவ்லாம் இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ரவுடியை யாரோ கொலை பண்ணுவாங்களே, கொலை பண்ணி அவர் இறந்து போயிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. லாயர் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்த லேடி டிடெக்டிவும், இந்த இடத்துல நீ என்ன பண்ற? அது வந்து இவன் என்னோட கிளையண்ட் தானே, சும்மா பார்க்கலான்னு வந்தேன். எங்க பாரு, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த டிராகனுடைய லேக் ஹவுஸ்ல நீ இருந்ததை எங்க ஆளுங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஓ, அன்னைக்கு எனக்கு டாட்டா காட்டினது போலீஸ் தானா? இங்க பாரு, நான் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் அங்க வந்தனே தவிர டிராகனை பாக்குறதுக்கு தான் இல்ல. உடனே டிடெக்டிவும், நீ பொய் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது, என் ஆளுங்களோட உன் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாவே நான் சர்ச் பண்ண போறேன் பாரு. ஓ அப்படியா, வந்து நல்லா தேடுங்க, உங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அப்படியே கேஷுவலா அங்க இருந்து போறாராம். ஆனா வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து தலைவர் எல்லா ஆதாரத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட வீட்டு கதவை வேற யாரோ வேகமா தட்டுறாங்க. ஐயோ, டிடெக்டிவ் தான் ஆளுங்களை கூட்டு வந்துட்டா போலயே அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அழுகுன நிலைமையில இருந்த கட்டை வரல கக்கூஸ்ல போட்டு ஃபிளஷ் பண்ண ட்ரை பண்றாரு. கருமா அது போய் தொலைய மாட்டேங்குது. வேற வழி இல்லாம உள்ள கை விட்டு எடுத்து தொடச்சி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. சரி, யாருன்னு கதவை திறந்து பார்த்தா வந்தது போலீஸ் ஆளுங்கெல்லாம் கிடையாது, அந்த டோனின்ற டிராகனுடைய ஆளு தான். கூட ஒரு டாக வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. யோ லாயர், போன் பண்ணா எடுக்கவே மாட்டல, இரு எனக்கு உச்சா வருது, நான் போயிட்டு வரேன்னு பாத்ரூமுக்கு போக இங்க அந்த டாக் அப்படியே கோவமா நம்ம லாயர் முன்னாடி வருது. லாயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என் வீட்டுல பிஸ்கட் வர இல்லையே அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த டிராகனுடைய விரல தூக்கி போட அது சாப்பிடுது. எங்க பாத்ரூம் போயிட்டு டோனி வெளியே வந்து பார்த்தா டாக் கூட லாயர் நல்லா க்ளோஸா இருக்காரு. எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க, பாத்தீங்களா, உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம லாயர் அந்த டோனி மிரட்டுறாரு. இன்னும் 3 நாள்ல டிராகனை நான் பார்த்தே ஆகணும், இல்லன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம லாயரும், எது 3 நாள்ல நீ டிராகனை பார்க்கணுமா, அவன் தான் போய் சேர்ந்துட்டானே, என்ன பண்றதுன்னு ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிராகனுடைய அந்த மோதிர விரல தூக்கிட்டு போச்சுல ஒரு காக்கா, அந்த காக்கா அந்த விரல மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே கீழே போட்டுடுது. நேரா கீழே வந்து ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது போல, அந்த பார்ட்டில ஒரு கிளாஸுக்குள்ள வந்து அந்த விரல் விழுது. யாராவது பார்த்தாங்கன்னா முடிஞ்சிரும் கதை. இந்த நேரத்துல சில போலீஸ் மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள போறாங்க. திடீர்னு அபார்ட்மெண்ட் குள்ள இருந்து பாம்பு வெடிச்சு செதறது. இப்ப நம்ம கதை லாயர் கிட்ட போகுது. நம்ம லாயர் டைமலோடைய ஒய்ஃப் வந்து ஒரு நோட்டீஸை கொடுக்கறாங்க. ஒரு டே கேர் சென்டரா இருந்தத டிராகனும் ஒரு ஆட்களும் சேர்ந்து பிராத்தல் பிசினஸ் பண்ற இடமா மாத்திட்டாங்க. அந்த ஸ்கூல்ல தான் நம்ம பொண்ணை சேர்க்கலான்னு இருந்தோம். ஆனா இப்ப அந்த ஸ்கூலே கிடையாது. அப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அங்க ஸ்கூலை ஓபன் பண்ணா கூட அந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பொண்ணை சேர்க்க மாட்டாங்களாம். ஏன்னா டிராகனுடைய லாயர் தானே நீங்க, அவர் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நம்ம பொண்ணை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேற எங்கேயாவது சேர்க்கலாமே, அதெல்லாம் முடியாது, நான் அங்கதான் சேர்ப்பேன், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, நம்ம லாயரும் என்ன பண்றாருன்னா ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து டிராகனுடைய மோல்டு பண்ணி எடுத்த அந்த கட்டவரலுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த பேப்பர்லயே வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்றாரு. அதை படிச்சு பார்த்தா அந்த டே கேர் சென்டரை ஓபன் பண்ணுங்க, பிராத்தல் பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வருது. அதை எடுத்துக்கிட்டு நேரா டிராகனுடைய அடியாள் ஒருத்தர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, டிராகன் உனக்காக ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னு அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்க, அவர் அதை படிச்சு பார்த்துட்டு, ஆனா அந்த இடத்துல பண்ற பிசினஸ்ல இருந்து நமக்கு நிறைய பணம் வருது, என்னன்னு தெரியல, டிராகன் வந்து அந்த இடத்துல ஸ்கூல் நடக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதனால சீக்கிரமா அதை பண்ணு அப்படின்னு நம்ம லாயர் சொல்ல, அந்த அடியாலும் சரி ஓகே தான். அதோட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரவுடி பையன் அவனை யாரோ சாகடிச்சிட்டாங்களாம். நம்ம லாயரும் எனக்கும் அது தெரியும், இன்னும் சொல்ல போனா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்க்கு வர சொன்னான். நான் வந்து பார்க்கும்போது அவன் இறந்து போயிருந்தான். யார் இதை பண்ணிருப்பாங்க, ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு தெரியும், மேபி நம்ம குரூப்லயே இருக்கிற
இருக்கிற அந்த டோனி பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லனா அதர் கேங் ஆளுங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. நம்ம லாயரும் அவருக்கு அந்த டோனி மேல தான் டவுட் வருது. சோ அதனால டோனிக்கு மெசேஜ் அனுப்புறாரு. டிராகன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸா கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க மயங்கி தொம்முன்னு விழுறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க வீட்டுல யாரோ பாம்பு போட்டாங்களாம். சோ ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்த்திருப்போம்ல, அது இந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடியோட அபார்ட்மெண்ட் தான். சோ நம்ம லாயர் டைமலுக்கும் டவுட் டோனி மேல தான் வருது. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த அட்ரஸ் சொல்லிருப்பாரு. உடனே இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே வெளியே டோனி இருக்காரு. யோ லாயர், கால் பண்ணா எடுன்னு எவ்வளவு தடவை உனக்கு சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட நான் மெசேஜ் அனுப்பினேன்ல ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல இப்ப பாம்பு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டோனியும் அப்படின்னா நான் இதை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறியா? யோ லாயரே, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? மேபி இதை எனிமி கேங் பண்ணிருக்கலாம்ல. லாயருக்கு வந்து யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு தெளிவா ஒரு முடிவுக்கு வரவே முடியல. அப்பதான் அந்த டோனியும் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம உங்ககிட்ட வந்து கத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஒருவேளை டிராகன் உயிரோட இருந்தாரு அப்படின்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இதுவே டிராகன் இறந்து போயோ இல்ல உன்னால டிராகனை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பிரச்சனை இல்ல, நீயும் மாட்டிப்பன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த நேரத்துல குண்டு வெடிச்ச இடத்துல வந்து அந்த லேடி டிடெக்டிவ் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பார்ட்டில காக்கா வந்து போட்டு போயிருக்கோம்ல டிராகனுடைய மோதிர விரல், அது கிடைச்சிருச்சு. அந்த போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இது டிராகனோடது தானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். அதுக்கான வேலைகள்லாம் போகுது. எங்க நம்ம லாயரும் அடியாலும் சேர்ந்து அந்த ஸ்கூலை திரும்ப ஓபன் பண்றதுக்கான வேலையை பாக்குறாங்க. அங்க நடக்கிற அந்த கெட்ட பிசினஸை தூக்கி போட்டு திரும்ப அங்க ஸ்கூல் வரப்போகுது. அவரோட ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட குழந்தையும் அங்க சேர்க்க முடியும். ஸோ அந்த வேலையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது லாயரையும் அந்த அடியாலையும் யாரோ கடத்துறாங்க. யாரு கடத்தினதுன்னா எனிமி கேங்கோடைய லீடர் தான். அவரோட பேரு போரிஸ். அந்த போரிஸ்க்கும் டிராகனுக்கும் இடையில கேங் வார் போய்கிட்டு இருக்கு. அதுவும் டிராகன் வந்து யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி வீடியோல எல்லாம் மாட்டிக்கிட்டார்ல, அந்த கொலை செய்யப்பட்ட பர்சன் வந்து இந்த போரிஸோடைய ஆளு தான். ஸோ என் ஆளை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா அவன். போலீஸ் கூட அவனை சும்மா விடலாம், ஆனா நான் விட மாட்டேன் அப்படின்னு போரிஸ் சொல்ல, உடனே நம்ம லாயரும், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல பாம்பு போட்டது நீங்களா? இல்ல நாங்க கிடையாது. டிராகனுடைய ஆளு ஒருத்தர் ரவுடி, அவனை கொலை பண்ணீங்களா? இல்லையே. அப்படின்னா போரிஸ், கன்ஃபார்ம் உங்களுக்கும் டிராகனுக்கும் இடையில சண்டையை மூட்டி விடணுன்றதுக்காகவே வேற ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால நீங்க டிராகன் மேல கோவப்படணுன்ற அவசியம் கிடையாது. கருப்பு ஆடு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த போரிஸ் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, டிராகன் மேல நான் கோவப்படல, ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கருப்பு ஆடு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம லாயர்கிட்டையும் அடியாளுக்கிட்டையும் சொல்றாரு. அவரை லாயரையும் அடியாலையும் விட்டுடுறாங்க. நம்ம லாயருக்கு பிரஷர் தலைக்கு ஏறுது. ஆனா இருந்தாலும் அமைதியா அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி டாக்டர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு மனசை காமாக்கிக்கிட்டு அவரோட பொண்ணு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படி கார்ல கூட்டிட்டு வரும்பொழுது ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது. நம்ம லாயர் டைமல் வந்துட்டு இந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து புதுசா அவரே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறாரு. ஆனா இப்ப அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிற கார் வந்து அவர் முன்னாடி வேலை செஞ்சிருந்த கம்பெனியோடைய கார் தான். ஸோ அதனால அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காரை ஒப்படைக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என் பொண்ணை விட்டுட்டு நான் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போவேன், அங்க வந்து காரை பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம டிராகனுடைய விரல் ஒண்ணு இருக்கு, அது டிராகனோடது தானான்னு கன்ஃபார்ம் பண்ண வேற ஏதாவது டிராகனுடைய டிஎன்ஏ சாம்பிள் இவங்களுக்கு தேவை. ஏன்னா அதை வச்சுதான் கம்பேர் பண்ணி இது டிராகனோட விரல் தான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணலான்னு டிடெக்டிவும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவங்களும் யோசிக்கிறாங்க. எங்க நம்ம லாயர் வந்து ஹோட்டல் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி காரை எடுத்துட்டு போகட்டுமான்ட்டு. காரை வெளியே தான் நிப்பாட்டிருக்கேன், எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒரு பாம் ஒன்று பிளாஸ்ட் ஆகுது. இவர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. இவரோட கார் மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த கார்லாம் வெடிச்சு செதறி இருக்கு. இங்க இவருக்கு பிரஷர் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா அந்த கருப்பு ஆடை இவர் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப அந்த கருப்பு ஆடை இவரை கொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதோட பாம்பு வெடிச்சிருக்கல. டிடெக்டிவ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம லாயரையும் மீட் பண்ணி, என்னப்பா உன் கார்லாம் வெடிச்சிருக்கு போல, தெரியல, எங்க கம்பெனி மேல கோவத்துல இருக்கிற யாராவது ஒருத்தன் வச்சிருப்பான், ஏன்னா ரிசப்ஷன் லேடியோடைய வீட்டுல வச்சான், இப்ப என்னோட கார்ல வச்சு இருக்கான். அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, டெக்னிக்கலா இது என்னோட கார் கிடையாது, ஏன்னா அந்த கம்பெனியை விட்டு நான் நின்னுட்டேன், இது கம்பெனியோட காரு. உடனே டிடெக்டிவும், சரி ஓகே, எங்க கிட்ட என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியுமா, ஒரு வில்லால பார்ட்டி நடக்கும் பொழுது அங்க ஒரு விரலை நாங்க கண்டுபிடிச்சோம், அதுல ஒரு ரிங்கும் இருந்தது. இதை கேட்ட உடனே லாயர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சோ அது கன்ஃபார்மா டிராகனுடைய விரல் தான். சோ மீதி பார்ட் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னங்க என்கிட்ட எப்படி கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டா நீ தானே அவரோட போட் ஹவுஸ்ல எல்லாம் இருந்த. எங்க அவர் என்னோட கிளையண்ட், அவரோட போட் ஹவுஸ்ல என் பொண்ணு கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே தவிர நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட சொல்ல, டிடெக்டிவும் சீக்கிரமாவே டிராகனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போகும்பொழுது ஒரு லெட்டரை பாக்குறாங்க. நம்ம லாயருடைய பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு அந்த ஸ்கூல்ல, அதுக்கான லெட்டர் தான் அது. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு டிடெக்டிவ் அங்க இருந்து போயிடுறாங்க.
ஸோ அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிற வேலை வந்து நம்ம லாயரும் அந்த அடியாள்கிட்டையும் போரிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து அந்த பாம்பை வெடிக்க வச்சது யாரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கிரிமினல் தானே அழகா லிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ரொமேனியன் ஆளு ஒருத்தர் அவரை பிடிச்சி செம்ம டார்ச்சர் பண்ணி விசாரிக்கும் போது தான் அவர் உண்மையா கக்கிடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் டிராகன் கூட இருப்பார்ல டோனி, அவரு தானா. டிராகனுக்கும் போரிஸோட ஆளுக்கும் இடையில ப்ராப்ளம் வர மாதிரி செட் பண்ணி டிராகனையும் அந்த ஆளையும் ஒன்னா சாகடிக்கிறது தான் பிளானே. ஆனா டிராகன் போரிஸோட ஆளை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஸ்கூல் பசங்கலாம் வேன்ல வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிராகன் மாட்டிக்கிட்டாரு. டோனி ஆளையும் டிராகனை அவங்க முன்னாடி கொல்ல முடியல. ஸோ டோனி மேல யாருக்குமே டவுட் வரல. ஏன்னா டிராகனுக்கும் போரிஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த கேங் வாரனால போரிஸ் தான் அதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பிளேட்டையே மாத்திடலாம். ஸோ டோனிக்கு வந்து டிராகனை கொல்லணும். அதனால தான் நம்ம லாயரு அந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடியோட அட்ரஸை சொன்ன உடனே அங்க பாம்பு போட்டு காலி பண்ணிருப்பாங்க. அதோட இப்ப பாம்பு வச்சு நம்ம லாயரையும் காலி பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் டோனி சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு இவரு உண்மையா ஒத்துக்கிறாரு. ஸோ லாயரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்பொழுது அங்க அந்த எனிமி கேங்கை சேர்ந்த போரிஸ் வராரு. லாயரும் காருக்குள்ள உட்காந்துக்க, எங்க பாரு நீ என்ன பண்றனா, நான் டிராகனை பார்க்கணும். ஏன்னா டிராகன் இருக்கிற இடம் உனக்கு தானே தெரியும். ஸோ ஒழுங்கா மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணு, இல்லைனா உன் கதை தான் கந்தல் ஆயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. லாயரும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் டிராகனையே நம்ம கொன்னோம். ஆனா இப்ப அவனை கொன்னதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கேன்னு செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு டென்ஷன் தலைக்கு ஏறுது இவருக்கு. அப்பதான் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்க பாரு, பிரச்சனையை நினைச்சு அந்த பிரச்சனையை இன்னும் டபுள் மடங்கா ஸ்ட்ராங் ஆக்காத. ஒரு பிரச்சனையோடைய தீர்வு அந்த பிரச்சனையிலேயே ஒளிஞ்சிருக்கும், அதை பத்தி நல்லா யோசி அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம லாயர் டைமலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் அவர் மைண்ட்ல வர விஷயம் வந்து அந்த டோனி தான். அப்படியே டோனியே பக்கத்துல பேசுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறாரு. டோனிக்கு மட்டும் டிராகன் இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிய வந்ததுன்னா அவ்வளவுதான், டோனி தான் பாஸ். ஒருவேளை இவன் பாஸ் ஆயிட்டானா நம்மள கொன்னுடுவான். சோ டோனியை சமாளிக்க ஒரே வழி நம்ம டோனியை போட்டு தள்ளணும். அடுத்த பிரச்சனை அந்த எனிமி பாஸ் லீடர் போரிஸ்னு சொல்ல உடனே போரிஸே அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. இந்த ஆளும் டிராகனை பார்க்கணும்னு சொல்றான். நம்ம பார்க்க வச்சாலும் சரி பார்க்க வைக்கலனாலும் சரி எப்படியா இருந்தாலும் இவன் நம்மள போட்டு தள்ளிடுவான். சோ இந்த போரிஸையும் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தியா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மள கொல்லாத ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு டிடெக்டிவ் மட்டும் தான். ஆனா நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சதுன்னா நம்மள ஜெயிலுக்குள்ள வச்சிருவா. இவகிட்டயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப மேல ஒரு ட்ரோன் ஒன்னு பறக்குது. இவரும் அதை விரட்ட ட்ரை பண்றாரு. அது ஃபாலோ பண்ணுது. சோ அதனால ஒரு குச்சி எடுத்து ஒன்னு போடுறாரு. அது உடைஞ்சு கீழே விடுது. பார்த்தா ட்ரோனுடைய ஓனர் வந்து, ஐயோ சார் என்ன சார் உடைச்சிட்டீங்க? நான் ரெக்கார்ட்லாம் பண்ணல சார், சும்மா பறக்க விட்டேன், தெரியாம உடைச்சிட்டீங்களே சார். ஓ அப்படியா, சரி சரி, அதுக்கு காசு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரோனுக்கான காசை இவர் கொடுத்துறாரு. சோ இப்போ நம்ம லாயருக்கு வந்து கொலை பண்ணா எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அதனால வேற ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி டிராகனுடைய முக்கியமான சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. அதுல டோனியும் இருக்காரு. சோ லாயர் எல்லார்கிட்டையும் இங்க பாருங்க டிராகன் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நியூஸ் பேப்பரை கொடுக்க, அந்த நியூஸ் பேப்பர்ல டிராகனுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, மார்க் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, என்னால வெளியே வரவே முடியாது, ஆனா இருந்தாலும் என் வேலைகள்லாம் தொடர்ந்து நடக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் இந்த லாயர். இந்த லாயர் சொல்றத கேளுங்க. இந்த லாயரும் நானும் வேற வேற இல்ல, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம லாயர் பக்காவா பிளான் பண்ணி இதை ரெடி பண்ணிருக்காரு. அதை படிச்ச எல்லாருமே ஆமா இதை டிராகன் தான் பண்ணிருக்காருன்னு எப்படி நாங்க நம்புறது? அட இந்த நியூஸ் பேப்பர்ல பாருங்க அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குல்ல, அப்ப அவர் தானே அப்படின்னா இந்த விரல் யாருது அப்படின்னு சொல்லி டோனி ஒரு பேப்பரை காட்டுறாரு. அதுல போலீஸ் கிட்ட இருக்கிற அந்த மோதிர விரல் இருக்கு, அது டிராகனோடது தான். இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா டிராகன் இறந்து போயிட்டாரு, இந்த லாயர் நம்மள எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. உடனே லாயரும் டக்குன்னு யோசிச்சு அது வந்து பிளான் தாங்க, அது வந்து டிராகனோட விரல் கிடையாது, விரல் வேற ஒருத்தனது, மோதிரத்தை போட்டு டிராகனோட விரல்ன்ற மாதிரி போலீஸை ஏமாத்த தான் வச்சிருக்கோம். ஏன்னா இதை பாக்குற போலீஸ் டிராகன் இறந்து போயிடுவாங்கன்னு நினைப்பார்ல, கேஸும் க்ளோஸ் ஆயிடும், அதுக்காக தான் இது ஒரு செட்டப்னு சொல்ல டோனி அதை நம்புற மாதிரி இல்ல, இவன் டிராகனை கொலை பண்ணிட்டான், இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது அந்த அடியாள் இருக்காருல அவரு, இல்ல லாயர் சொல்றது உண்மைதான், டிராகன் என் கூட போன் கால்ல பேசினாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. லாயருக்கு எதுவும் புரியல, அவன் தான் செத்து போயிட்டானே, எப்படி இந்த ஆள் கூட பேசியிருப்பான்ட்டு. சோ இதை கேட்ட உடனே எல்லாரும் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. டோனியும் அவனை லாயரை நீ கண்டிப்பா மாட்டு வைப்பாருன்னு அங்க இருந்து போயிடுறாரு. டோனி போனதுக்கு அப்புறம் லாயரு மீதி இருக்கிற டிராகனுடைய ஆட்கள் கிட்ட எல்லாம் ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த பாம்பு வச்ச ஆளு வந்து டோனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்திருப்பாருல, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் டோனி மேல நம்பிக்கை போய் சோ லாயர் சொல்றது உண்மைதான், லாயரும் டிராகனும் வேற வேற கிடையாது, இனிமேல் லாயர் சொல்றதை நம்ம கேட்கணும்னு நம்ம லாயர் டைமண்டோட பிளான் பர்க்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல டிடெக்டிவும்
டோனியும் அவங்க அசிஸ்டன்ட்டும் டிராகனுடைய அந்த லேக் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க. டிராகனுடைய டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடைக்குமான்ட்டு. ஆனா ஒன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியும், இந்த லாயர் டைமல் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு. அன்னைக்கு இந்த லேக் ஹவுஸுக்கு லாயர் வரும்பொழுது அவரோட பொண்ணு வந்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணு கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம லாயர் பக்காவா அவரோட பொண்ணுக்கு தெரியாத மாதிரி தானே எல்லாத்தையும் பண்ணாரு, அன்னைக்கு நானும் அப்பாவும் மட்டும் தான் அங்க இருந்தோம், ஜாலியா விளையாண்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ டிடெக்டிவ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அப்படியே சோகமாயி அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க நம்ம லாயர் வந்து அந்த அடியாள் கூட இருக்காரு. அந்த அடியாளும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் சும்மா தான் சொன்னேன், என்கிட்ட டிராகன் பேசவே இல்ல, நீ டிராகனை என்ன பண்ண அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண பிடிக்கல, இனிமே நான் உன் கூட ஒர்க் பண்றேன், நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு அந்த அடியாளு சொல்றாரு. இதை கேட்ட லாயரும் பரவாயில்லையே நமக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நேரா அவருடைய ஹோட்டல் ரூமுக்கு போறாரு. பார்த்தா அங்க டோரு ஓபன்ல இருக்கு. யாரா அதுன்னு உள்ள போய் பார்க்கும்போது தான் லாயருக்கு ஷாக்கு. ஏன்னா அங்க டோனி தான் இருக்காரு. யோ லாயரே, நீ எவ்வளவு பெரிய தில்லா லங்கடியா அப்படின்னு டிராகனுடைய கட்டவரில் மோல்டு பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த மோல்டு எடுத்து காட்டுறாரு. சோ டோனிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. லாயரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி லாயரும் கேஷுவலா, எங்க பாருங்க, டிராகனோட அனுமதி இல்லாம நீங்க என்ன பார்க்க வந்திருக்க கூடாது. ஓ அப்படிங்களா சார், சரி டிராகன் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு? அது ரகசிய போன் கால் மூலியமா தான். ஓ அப்படியா, நான் வெயிட் பண்றேன். இல்ல அந்த போன் கால் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். பரவாயில்ல, எனக்கு எந்த வேலையும் இல்ல, நான் வெயிட் பண்றேன். இல்ல ஆனா எனக்கு வேலை இருக்கே அப்படின்னு நம்ம லாயர் மழுப்ப, ஏண்டா இன்னும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு லாயரை போட்டு சம்மடி அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. சோ கட்டி போட்டுட்டு டோனி வந்து வெளியே போயிடுறாரு. அந்த நேரத்துல லாயர் எப்படியாவது தப்பிக்கணும் போன் பக்கத்துல தான் இருக்கு. ஏ சிரி அப்படின்னு சொல்ல மொபைல்ல இருக்கிற அந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஆன் ஆகி, சார் உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம லாயர் வாயில டேப் வேற ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பேச ட்ரை பண்றாரு. அந்த ஏஐனால புரிஞ்சுக்க முடியல. சோ லாயரும் வந்து அடியாளுக்கு போன் பண்ண தான் ட்ரை பண்றாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஒரு வழியா அது அடியாளுக்கு கால் பண்ண அவரும் அட்டன் பண்ணி, லாயர் பேசுறது வித்தியாசமா இருக்கு. சோ அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வேகமா அவரும் ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. எங்க டோனி வெளியே போயிட்டு வந்திருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு ஆளு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே, இங்க பேரு செத்து போன ஒருத்தன் கால் பண்ணுவான்னு என்னால வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஒன்னையும் அவங்கிட்டே அனுப்ப போறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து கொல்லலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா நல்ல வேலையா அடியாளு அந்த இடத்துக்கு கன்னோட வந்துடுறாரு. எங்க டோனியும் கத்தியை எடுத்து நம்ம லாயருடைய கழுத்துல வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு. சோ இப்படியே இவங்க 2 பேரும் இருக்க ரூமை கிளீன் பண்ண வந்த ஒரு லேடி பார்த்துட்டு பயந்து வேகமா ஓடுறாங்க. உடனே லாயரும், டோனி ஒழுங்கா என்ன விட்டுட்டு இங்க இருந்து போயிடு, ஏன்னா போன அந்த லேடி கண்டிப்பா போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவா, போலீஸ் இங்க வந்துருவாங்க, நான் உன்னை விட்டு போனா இவன் என்ன ஷூட் பண்ணிடுவானே, இவனும் உன்னை ஷூட் பண்ண மாட்டான், ஏன்னா போலீஸ் நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, இதனால எங்களுக்கும் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, டோனியும் சரி ஓகே நாளைக்கு நான் சொல்ற இடத்துல என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டோனி அங்க இருந்து போயிடுறாரு. ஒரு வழியா ப்ராப்ளத்துல இருந்து லாயர் இப்பொழுதைக்கு தப்பிச்சிட்டாரு. அப்படியே சோகமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது தான் அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணெல்லாம் விசாரிச்சா அப்படின்னு சொல்ல இவருக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஆனா இருந்தாலும் அப்படியே பிரீத்திங் பண்ணி கோவத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த டிடெக்டிவ் லேடிக்கு கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. சோ அதுக்கப்புறமா டோனி எப்படியாவது சமாளிச்சே ஆகணும். டோனிக்கு எப்படி போலீஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த டிராகனுடைய விரலுடைய போட்டோ கிடைச்சது. சோ அவதான் புரிஞ்சுக்கிறாரு, போலீஸ்ல தான் அந்த கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவரு தான். அவரை வசமா லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் தப்பான ஒரு அஃபேர்ல இருக்காங்க, இந்த ஹோட்டல்ல தான் யாரு கூடவோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவமா அந்த இடத்துக்கு வராரு. ஹோட்டல் ரூம் அவருடைய லைசன்ஸ்டு கன்னால ஷூட் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம லாயருடைய ஆட்கள் தான். இது எல்லாத்தையுமே இவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. சார் இங்க பாருங்க, ஹோட்டல் ரூம்ல கப்பல்ஸ் நிம்மதியா இருக்கும்போது நீங்க உங்க கன்னாலேயே ஷூட் பண்ணி அவங்க உயிருக்கே ஆபத்து நடந்திருக்கும். சோ இவங்க மட்டும் கேஸ் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, உங்களுக்கு இந்த வேலையே போயிடும். சோ இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நாங்க சொல்றத கேளுங்க, அந்த டோனி கூட உங்களுக்கு லிங்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்றீங்க, டோனியோட ஆளு ஒருத்தன் பேஸ்மெண்ட்ல இருக்கான் அப்படின்னு நீங்க டோனி கிட்ட சொல்றீங்க, அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அந்த அடியாளு சொல்றாரு. சோ அதே மாதிரியே இந்த போலீஸும் சொன்னதுக்கு அப்புறம் டோனி நேரா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. அந்த ரொமேனியன் பாம்பரை வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அவர் தான் டோனியை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்லுவாரு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த பர்சனை பாக்குறாரு. சோ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சிசிடிவி கேமரா வழியா நம்ம லாயரு, அடியாளு மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்த டோனி அந்த ரொமேனியன் பாம்பரை வந்து எட்டி மிதிச்சு சாகடிக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா டோர் லாக்ல இருக்கு, ஏன்னா நம்ம ஆளுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம லாயரும் மைக் வழியா பேசுறாரு, என்னப்பா தேவையில்லாம வசமா வந்து மாட்டிக்கிட்ட போலியே, ஆமா அவனை எதுக்கு இப்ப நீ கொன்ன, நீ தான் பாம்பு வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண அப்படின்ற விஷயத்த அவன் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தானே, ஆனா அவன் ஆல்ரெடி எங்க கிட்ட சொல்லிட்டான், வீடியோவே இருக்கு. சோ இப்ப எலி பொறியில மாட்டின எலி மாதிரி
எங்க கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல அவரும் நான் மட்டும் இங்க இருந்து வெளியே வந்தேன் உங்க எல்லாரையுமே உரு தெரியாம கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. சோ இங்க அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல அவரை வந்து ஏதோ ஒரு ட்ரக்ல எல்லாம் ஏத்துறாங்க. இவரை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. சோ லாயரும் அந்த எனிமி கேங் லீடர் போரிஸை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த கருப்பு ஆடை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்ல போரிஸும் ஒன்ஸ் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன டிராகன் கிட்ட கூட்டிட்டு போகணும் புரியுதா? கண்டிப்பா நீங்க டிராகன் கிட்டயே போய் சேர்ந்துருவீங்க சார் அப்படின்னு சொல்றாரு நம்ம லாயர். இந்த நேரத்துல டிராகனுடைய லேக் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸோ டிஎன்ஏ சாம்பிளோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் அவங்க ஆளுங்களை விட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. செம்ம கடுப்புல அங்க இருந்து போகும்பொழுது மேடம் மேடம் எங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல டிடெக்டிவ் அப்படியே ஷாக்ல பாக்குறாங்க. சோ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டிராகனுடைய பெல்ட் பக்கிள் ஒண்ணு. அவர் அந்த பர்சனை கொலை பண்ண வீடியோலையும் அதே பக்கில தான் போட்டிருக்காரு. சோ அது ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அது தண்ணிக்குள்ள இருந்து கிடைச்சிருக்குன்னா டிராகனுக்கு என்னமோ ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். சரி இந்த விஷயத்த நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவரு காலையும் எடுக்க மாட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல. நம்ம லாயரு அந்த அடியாளுங்க தான் அந்த போலீஸ் ஆபீசரை ஒரு வேன்குள்ள தூக்கி போட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் காரை வச்சு ஏத்தி காலி பண்றாங்க. சோ இங்க நம்ம லாயர் அவரோட புது ஆபீஸ்ல வந்துட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் வராங்க. சோ அவங்க உள்ள வந்த உடனே இங்க பாத்தியா அந்த லேக்ல நாங்க அந்த டிராகனுடைய பெல்ட் பக்கிள கண்டுபிடிச்சிருக்கோம். அதே லேக் ஹவுஸுக்கு தான் நீ உன்னோட பொண்ணோட வந்திருக்க, சந்தேகமா வரல அப்படின்னு சொல்ல இங்க பாரு இதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு நான் பேசுறேனே, நீ யாரை பார்த்தாலும் சந்தேகம் மட்டும் தான் பட்டுக்கிட்டு இருக்க. நான் உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருந்தா என் பொண்ணு கிட்ட நானே உன்னை பேச வச்சிருப்பேன்ல. ஆனா நான் இல்லாத நேரமா பார்த்து என் பொண்ணு கிட்ட போயிட்டு என்னை பத்தி கேட்டிருக்க. எங்க பாரு நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் ஒரு உண்மையை சொல்றேன். இது என் தொழிலுக்கே செய்யற துரோகம் தான். ஆனா இருந்தாலும் உனக்காக சொல்றேன். டிராகன் சாகலாம் இல்ல உயிரோட தான் இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து தகவல்லாம் வந்து அவருடைய ஆட்கள்லாம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதா? உங்களுக்கு கிடைச்ச விரல் இந்த பெல்ட் பக்கிள் எல்லாமே அவர் இறந்து போயிட்டாருன்னு பண்ற செட்டப் தான். இதை நான் சொன்னேன்னு சொல்லிக்காத. அதனால நீ வந்து இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆகாம ஃப்ரீயா விடு. உனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கால பாவம், நீ தனியா அவளை வளர்த்துக்கிட்டு இருக்க, ஸ்ட்ரெஸ்ல வேற இருக்க. என்னோட பொண்ணை ஜாயின் பண்ண அதே டே கேர்ல உன் பொண்ணுக்கும் நான் சீட்டு வாங்கியிருக்கேன், அங்க கொண்டு போய் சேரு, சந்தோஷமா லைஃபை வாழு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அந்த டிடெக்டிவோடைய மைண்டே மாற ஆரம்பிக்குது. ஆல்ரெடி இதே மாதிரி அந்த டே கேர்ல இருந்து வந்த லெட்டரை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிருப்பாங்க. சோ லாயருக்கு அப்பயே புரிஞ்சிருது இதே டே கேர்ல தான் டிடெக்டிவ் அவங்க பொண்ணை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. சோ அதனால ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு வந்து அதை டிடெக்டிவ் கிட்ட கொடுத்து இங்க பாரு நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக அதை பண்றேன், உன் பொண்ணை நல்லா படிக்க வை, நீ சந்தோஷமா இரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ குழப்பி விடுறாரு. அவங்களும் ஆமா இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரை நம்ம ஃப்ரெண்டா கொண்டு இருக்க போறான், அவன் கண்டிப்பா எங்கேயாவது மறைஞ்சிருந்து வாழதான் போறான் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போகுது. நம்ம லாயர் மேல இருந்த டவுட்டும் கம்மி ஆகுது. சோ போலீஸ் சைடு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் இருக்கிற ஒரே ஆள் வந்து அந்த எனிமி கேங்கோட லீடரான போரிஸ் தான். சோ அவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல டோனி, அவரை பிடிச்சு கொண்டு போய் போரிஸ் கிட்ட கருப்பு ஆடுன்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. எடுத்த வீடியோவெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அந்த பாமர் கொடுத்த வாக்கு மூலம் அந்த பாமரை டோனி கொன்னதுன்னு எல்லாத்தையும். சோ போரிஸும் டோனி தான் எல்லாத்துக்கும் காரணமா, இவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி டோனியோடைய மெயின் பாயிண்ட்ல எல்லாம் கிரனேட வச்சு அவரை போட்டு தள்ளுறாங்க, வெடிச்சு செதறது எல்லாம். நம்ம லாயர் உசாரா டோனியோடைய வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா ஓபன்ல இருந்தா டிராகன் இன்னும் சாகல அப்படின்னு ஏதாவது ஒன்னு குழப்ப வாய்ப்பு இருக்குல்ல. சோ அவ்வளவுதான் டோனியோட கதை முடிஞ்சிருச்சு. இன்னும் போரிஸ் தான் எல்லாரும் அங்க இருந்து போகலாம் அப்படின்னு பொழுது டக்குனு மேல இருந்து ஒரு ட்ரோன் பறந்து போகுது. லாயர் உடனே ஐயோ இது போலீஸோட ட்ரோன், நம்ம பேசினது பண்ணது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான் மாட்டணும்னு சொல்ல போரிஸ் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணும்போது லாயர் நில்லுங்க, போலீஸ் கிட்ட நீங்க தான் பண்ணீங்கன்னு வீடியோ ரெக்கார்டா இருக்கு, எங்க போனீங்கனாலும் பிடிச்சிருவாங்க, பாத்தீங்களா நம்ம டிராகன் பத்திரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரு கூடவே போய் நீங்களும் ஒளிஞ்சுக்கோங்க, அவர் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல போரிஸும் அவரோட ஆளுங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம லாயர் கூட தனியா ஒரு கார்ல டிராகனை பார்க்கலான்னு போறாரு. லாயர் உடனே ஆனா நீங்க இப்படிலாம் வரக்கூடாது, வேற எப்படி வரணும், இதோதான் டிக்கி இருக்குல்ல, டிக்கிக்குள்ள போங்க, பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன். எது டிக்கிக்குள்ளையா? ஆட டிராகனும் டிக்கிக்குள்ள தாங்க வந்தாரு, இப்ப பத்திரமான இடத்துல இருக்காரு, நீங்களும் வாங்க கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படியா சொல்ற, சரி ஓகே அப்படின்னு இவரும் டிக்கிக்குள்ள ஏற இப்ப வந்ததுல ட்ரோன், அது வந்து வீடியோ கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணாது, ஒரு சாதாரண ட்ரோன் தான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம லாயரே வந்து ஒரு ட்ரோனை உடைச்சிருப்பார்ல, அதனாலதான் இப்ப இவருக்கு இந்த ஐடியா தோணி ஒரு ட்ரோனை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை பார்த்து பயந்து போய் போரிஸ் இப்போ காரு டிக்கிக்குள்ள வந்து மாட்டிக்கிறாரு. அப்புறம் என்ன லாயர் அந்த டிக்கி கதவை திறக்கவே மாட்டாரு, மூச்சடிச்சு போரிஸும் போய் சேர வேண்டியதுதான் டிராகன் மாதிரி. சோ அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லாரு கதையும் முடிஞ்சு இப்ப நம்ம லாயர் இருக்காருல, இவர் சாதாரண லாயர் கிடையாது, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் லாயர் தான். ஆனா இப்போ டிராகனுடைய கேங்குக்கு இவர் தான் புது லீடரு. சோ ஆளுங்களுக்குலாம் என்னென்ன தகவலை சொல்லணுமோ நியூஸ் பேப்பர் மூலியமா விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு சாதாரண லாயரா இருந்த
இருந்தவர் இப்போ ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்துக்கே தலைவர். ஸோ இனிமே இவர் வச்சது தான் சட்டம். இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. ஸோ எப்படி இருந்தது? இதுக்கு சீசன் 2 வேற வரப்போகுது. இந்த சீசன் 1ல வந்து ஒரு லாயர் எப்படி டானா மாறினாருன்னு பார்த்தோம். சீசன் 2ல வந்து இந்த டானி என்னென்னலாம் பண்ண போறாருன்னு சீக்கிரமாவே அது வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.